வாழைக்காய், உப்பு, மஞ்சத்தூள். இப்போ நம்ம வாழைக்கால தோலை சதுக்கிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டா சீவிக்கலாம். இங்க பாருங்க, நான் எப்படி மெலிசா ரவுண்டா கட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இதே மாதிரி கட் பண்ணாதான் நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ நம்ம இந்த வாழைக்காயெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்ம இந்த வாழைக்கால தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றலன்னா இந்த வாழைக்காய் கருப்பாயிடும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபைனிங் நல்லா ஊறணும். இப்போ மஞ்சத்தூள் எதுக்குன்னா இந்த வாழைக்காய்க்கு மஞ்சத்தூள் நல்லா கலர் தரும். உப்பு எதுக்குன்னா உப்பு நல்லா உப்பு போட்டு நல்லா வாழைக்காயை போய் நல்லா டேஸ்ட் தரும். 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி இல்லாத ஒரு ஜெல்லி தட்டில் நம்ம இதை போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் கலராக்கி இருக்கு பாருங்க. நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிப்ஸை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்படி கிறிஸ்பியா இருக்குமோ அதே மாதிரியே இந்த சிப்ஸை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்ப சிப்ஸை பாருங்க எவ்வளவு அழகா மொறுன்னு பொரிச்சிருக்குன்னு பாருங்க. கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லோ கலர் ஃப்ளேவர்லேயும் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சிப்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஈடு போட்டுக்கலாம். பாருங்க இந்த சிப்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்லா வரும். நம்மளோட சுவையான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. இப்போ நான் தங்கச்சியை டேஸ்ட் பண்ண கூப்பிட போறேன்.
இப்போ வாங்க சாப்பிடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். இனிமேட்டு எங்க அம்மா கிட்ட நான் இது கேட்டுட்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பாய் பாய்.